அந்த கட்டண விபர டிஸ்பிளே போர்டு வைத்தாலாவது என்ன நடக்கிறது என்பது நம்ம ஒவ்வொருக்கும் தெரியும். அதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. பணம் நாம் தான் செலுத்துகிறோம். நீங்களே பாருங்கள், இந்த ரோட் டாக்ஸ் என்று கட்டுகிறோம். வாகனம் வாங்கும் போதே ரோட் டாக்ஸ் என்று கட்டி விடுகிறோம். ரோட் டாக்ஸும் கட்டுகிறோம், வாகனத்தை பராமரிப்பதற்கு டோல் டாக்ஸும் கட்டுகிறோம். எதற்காக டோல் டாக்ஸ் என்றால், டோல் டாக்ஸ் வந்து அறிமுகம் செய்த போது சாலையை பராமரிப்பதற்கு கழிவறைகள், அதே போன்று குடிநீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி போன்ற அனைத்திற்கும் சாலை அப்படியே ரப்பர் சாலை போன்று மெத்து என்று இருக்கும். எந்த ஒரு 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை என்று இருக்கும், எந்த வாகன விபத்தே ஏற்படாது என்று கூறினார்கள். ஆனால் இன்று நம்மால் அடித்து சொல்ல முடியுமா? இந்த டோல்கேட் டோல் நாம் சுங்கம் கொடுக்கின்ற ஒவ்வொரு சாலையிலும் ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறது, விபத்தில்லாத பயணம் என்பதை நம்மால் உறுதி செய்ய முடிகிறதா? முடியவில்லை. அப்படியே எதற்காக நாம் டோல் கொடுக்க வேண்டும்? சுங்கம் கொடுத்தால் அதற்கேற்ற உரிய பலன் வேண்டும். நாம் ஒரு செலவு செய்கிறோம் என்றால் அதற்கு உரிய பலன் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் சுங்க கட்டணம் செலுத்துவது எதற்காக? சாலையை பராமரிப்பதற்கு என்று மத்திய அமைச்சர் சொல்கிறார். ஆனால் மத்திய அமைச்சர் சொல்கிறாரே தவிர அதற்கேற்ப விபத்தில்லாத பயணத்தை நம்மால் அவர்களால் கொடுக்க முடிகிறதா? ஒரு நல்ல சாலையை கொடுக்க முடிகிறதா? குண்டும் குழியுமான சாலைகள் தான் இருக்கின்றன. கழிப்பறைகள் எல்லா இடத்திலும் இருக்கிறதா? இல்லை. அந்த போன் என்று வைத்திருக்கிறார்கள், அவசர தேவைக்கான தொலைபேசி என்று. அது எங்காவது வேலை செய்து நீங்கள் யாராவது பார்த்திருக்கல, யாராவது பயன்படுத்தியிருக்கிறார்களா? அதுவும் இல்லை. ஆம்புலன்ஸ் எப்பவாவது வரும், எப்பவாவது போகும் என்பது போல்தான் இருக்கே தவிர, இன்னும் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸில் வருவது போல்தான் பல இடங்கள் இருக்கிறது. சில இடங்களில் ஆம்புலன்ஸ் தூங்கிக் கொண்டிருக்கே தவிர எந்த ஒரு பயணம் இல்லை. விபத்துக்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. எனவே எதற்காக நாம் செலுத்துகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. பராமரிப்பு என்பதே இல்லாத இடமாகத்தான் பராமரிப்பு இருக்கிறது என்பதுதான், அந்த வகையில் தான் பராமரிப்பு நடந்து கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையிலேயே மனதிற்கு சற்று வலியை ஏற்படுத்துகிறது என்று தான் கூற வேண்டும். அதே போன்று இந்த ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஜம்மு காஷ்மீருடைய உயர் நீதிமன்றம் ஒரு அருமையான ஒரு தகவலை சொல்லியிருந்தார்கள். ஒரு உத்தரவின் போடும்பொழுது ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். அது ஆங்கிலத்தில் இருக்கிறது, அப்படியே படிக்கிறேன். டோல் பிளாசா should not serve merely as revenue generating mechanism with sole purpose of minting money from public. ஜம்மு காஷ்மீர் கோர்ட். அதாவது டோல் பிளாசாக்கள் மக்களிடமிருந்து பணத்தை பறிப்பதற்கான ஒரு இயந்திரமாக மெஷின் போல செயல்படக்கூடாது, அதாவது அவர்கள் பணத்தை பறிக்கும் இயந்திரமாக இருக்கக்கூடாது அப்படின்றது மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டுதோறும் நாம் பணத்தினை அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்க போறோம். ஆண்டுதோறும் 5 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரை வருடந்தோறும் கொடுக்க போகிறோம். அதனால் நமக்கு ஏதேனும் வசதி வாய்ப்புகள் அதிகமாகிறது என்று பார்த்தால், ஆரம்பித்த போது இருந்த வசதி வாய்ப்புகள் கூட தற்போது இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அந்த அளவில் டோல்கேட்டுகளில் முறையான போன் இல்லை, கழிப்பறை இல்லை, ஆம்புலன்ஸ்கள் பராமரிப்பதில்லை, எதுவுமே சரியாக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இதை நான் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். அரசியல் தலைவர்கள் அறிவார்கள், மத்திய அமைச்சர்கள், உள்ளூர் அமைச்சர்கள் என அனைவருமே அமைவார்கள். ஆனால் எல்லோரும் அறிந்த பிறகும் இதற்கான நடவடிக்கை என்பது எங்கும் இல்லாமல் இருக்கிறது. இதற்கு யார் மணி கட்டப் போகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். என்றால் மக்கள் புரட்சி தமிழகத்திலிருந்து பலமுறை வெடித்திருக்கிறது. இந்த முறையும் இந்த சுங்க வரி தொடர்பான பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்றால் இதனுடைய எதிரொலி எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், காய்கறி விலை உடனடியாக, சரக்கு என்றால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சரக்கு போக்குவரத்து கிட்டத்தட்ட 60% சரக்கு போக்குவரத்து என்பது சாலைகளை நம்பிதான் இருக்கிறது. மீதி 40 தான், 30% ரயில் மூலமாகவும் 10% மற்ற வகையிலும் இருக்கிறது. ஆனால் 60% சாலை வழி போக்குவரத்தை நம்பிதான் இருக்கிறது. சாலை வழி போக்குவரத்து என்றால் நிச்சயமாக நம் வீட்டுக்கு வரக்கூடிய, நம் வீட்டில் ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய காய்கறி ஆகட்டும், மளிகை பொருட்கள் ஆகட்டும், எந்த வகையான உடனடி தேவைகள் ஆகட்டும், அனைத்துமே சாலை போக்குவரத்தின் வழியாக தான் வருகின்றன. இந்த சாலை வழி போக்குவரத்தின் வழியாக வரும்பொழுது இந்த டோல்கேட் உயர விழ அதனுடைய விலையும் உயரதான் போகிறது. விலைவாசி உயர்கிறது என்றால் இதை சரிப்பட்டால் தான் விலைவாசியை குறைக்க முடியும். ஆனால் இவர்கள் ஆண்டுதோறும் உயர்த்துகிறார் என்றால் நிச்சயமாக நம் வீட்டு விலைவாசியும் உயரப்போகிறது. பட்ஜெட்டில் இனிமேல் 1000 டோல்கேட் என்று 1000 ரூபாய் ஒதுக்க வேண்டும். நாம் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது. இனி மாதந்தோறும் நாம் பட்ஜெட் எழுதும்போது டோல்கேட்டுக்காக 1000 ரூபாய் என்று போடுகிறோம். இப்போது வாகனம் பயன்படுத்தாதவர் விரல் விட்டு எண்ணிவிடலாம். சொந்த வாகனம் இல்லை, தனி வாகனம் இல்லை, எனவே எனக்கு பிரச்சனை இல்லை என்பது கூடாது. பொது கட்டணமும் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக பேருந்து பஸ் கட்டணம் பேருந்து கட்டணம் உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கும். அதே ரயில் கட்டணம், பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது.
எனவே விலைவாசி என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பதற்கு இந்த சுங்கவரி உயர்வும் ஒரு அடிப்படை காரணம் என்பதை மறுப்பதற்கு இல்லை என்பதுதான் நமக்கு கிடைத்த முழுமையான தகவல்.